பிரித்தானியாவில் உள்ள டெஸ்கோ, எல்டி, சைன்ஸ்பரிஸ், அஸ்டா, மோரிசன்ஸ், லிடில் மற்றும் வெய்ட்ரோஸ் போன்ற அனைத்து முன்னணி சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கும் போது ஏற்படும் குழப்பங்களை தவிர்ப்பதற்கான புதிய சட்ட விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. பொருட்களின் விலைகள் நுகர்வோர் மிக இலகுவாக ஒப்பிட்டு பார்த்து வாங்குவதற்கும் கடைகளின் விசேட சலுகை திட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் அனைத்து பொருட்களினதும் விலைகள் மற்றும் அவற்றின் அளவு விவரங்கள் மிகவும் தெளிவாகவும் தரப்படுத்தப்பட்ட அளவீட்டு முறையிலும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் ஒரு சில பொருட்களுக்கு மட்டுமே இருந்த அலகு விலை காட்டும் முறை இனிமேல் அன்றாடம் பயன்படுத்தும் தானியங்கள், பாஸ்தா, உலர் பழங்கள், சலவை தூள், துப்புரவாக்கல் பொருட்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் போன்ற பரந்தளவிலான பொருட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளின் அளவு எதுவாக இருந்தாலும் அதன் விலை கிலோகிராம், லிட்டர் அல்லது மீட்டர் போன்ற நிலையான மெட்ரிக் அளவீடுகளின் அடிப்படையில் ஒரு அலகிற்கு எவ்வளவு உலகளாவிய விலை என்பதை விலைப்பட்டியல் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இதன் மூலம் வெவ்வேறு பிராண்டுகளின் விலைகளை மக்கள் எளிதாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். சூப்பர் மார்க்கெட்டுகள் தங்களது பிரத்யேக வாடிக்கையாளர் அட்டைகளுக்கு தள்ளுபடி விலைகளை வழங்கும் போது அந்த பொருட்களின் சாதாரண விலையையும் சலுகை விலையையும் அருகருகே தெளிவாக காட்ட வேண்டும். உதாரணமாக, ஒரு பொருளின் சாதாரண விலை 5 பவுண்டுகள் என்றும் லாயல்டி அட்டைக்கான விலை 4 பவுண்டுகள் என்றும் இருந்தால் 2 விலைகளையும் நுகர்வோருக்கு தெளிவாக தெரியும்படி அருகருகே காட்சிப்படுத்த வேண்டும். அத்துடன் அந்த சலுகையை பெறுவதற்கான நிபந்தனைகளும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இருப்பினும் வெவ்வேறு பொருட்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு விற்கப்படும் பரிசு பொதிகள் போன்றவற்றுக்கு இந்த அலகு விலை விதிமுறையிலிருந்து தற்காலிக நடைமுறை விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, பாலாடை கட்டி எடையின் அடிப்படையிலும் மதுபானம் லிட்டர் அடிப்படையிலும் ஒரே கூடையில் வைக்கப்பட்டிருந்தால் அவற்றுக்கு அலகு விலை தேவையில்லை. மேலும் மீளப்பெறக்கூடிய வைப்பு தொகைகள் விற்பனை விலையிலிருந்து விலக்கப்பட வேண்டும். இது குறித்து சட்ட நிபுணரான அலெக்சா லோமண்ட் கருத்து தெரிவிக்கையில், இந்த சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கு அன்றாட பொருட்களின் உண்மையான மதிப்பை ஒப்பிட்டு பார்க்க சிறந்த கருவிகளை வழங்கும். இந்த மாற்றங்களை நடைமுறைப்படுத்த சில்லறை விற்பனையாளர்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் தங்களின் டிஜிட்டல் மற்றும் சாதாரண விலை பலகைகளை மாற்றியமைக்கவும் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.